ஏஹெச்ஜி யாருன்னு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏஹெச்ஜி வந்து ஏஜிஎஸ் அகோரம் கிடையாது, இது ஒரு வக்கீல் போல இருக்குன்னு. அந்த வக்கீலுக்கும் முதலமைச்சருக்கும் ஏதாவது திமுகவுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்லாம் கூகுள்ல தேடி போய் தேடி இருக்காங்க. இருக்கானுங்க. கூகுள் போட்டு அவருடைய போட்டோ எடுத்து இவரை விட்டுறாதீங்க, இவரை டார்ச்சர் பண்ணுங்க, இந்த ஆள் தான் படத்துக்கு எதிரா பேசிட்டு இருக்கான், நம்ம தளபதிக்கு எதிராவே பேசிட்டு இருக்கான் அப்படின்னு 2 பேருமே அடுத்து என்ன வந்து சொல்றானுங்கன்னா, எதுக்குடா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? யார? ஏஜிஎஸ் கோர்ட்ல வந்து ஒண்ணு பேச நீங்களும் மாறிட்டீங்க பாருங்க. அப்போ சரி விடுங்க. சரி வக்கீல்னு வச்சுக்கோ. சுக்கரன்ல விஜய் வர மாதிரி ஒரு வக்கீல் ஐயா. அந்த வக்கீல் ஐயா இங்க போட்டு ரோஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒருத்தன் வந்து என்ன சொல்றான், ஐயா தயவு செஞ்சு இந்த ஒரு முறை விட்டு கொடுங்க, இப்படி தொடர்ச்சியா பேச. ஏன்னா சப்மிஷன் வந்து மாத்தி மாத்தி பண்றாங்க. பராசுரன் ஒரு 10 பக்கத்துக்கு பேசுறாரு, உடனே அதற்கு பதிலளிக்கும் விதமா ஏஜி தானே, ஏஜி வந்து ஒரு 2 பக்கம் பேசுறாரு. ஏஜி மீண்டும் மீண்டும் பேச வரும்போதெல்லாம் இவன் எதுக்குடா குறுக்க டே அவனை நிறுத்த சொல்லுங்கடா இவனுங்க கதற ஆரம்பிக்கிறானுங்க. அது கடைசியில ஒருத்தன் என்ன சொல்லிட்டான்னா, கட் அவுட்டுக்கு ஊத்த வச்சிருந்த பாலை நான் வந்து உங்களுக்கு ஊத்துறேன், தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை எங்க அண்ணனுடைய ஒன் லாஸ்ட் டான்ஸ் அத பாக்குறதுக்கு கொடுங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு பக்கம் கெஞ்சறானுங்க. மறுபக்கம் கெட்ட வார்த்தையில் திட்டுவத வழக்கம் போல அவனுங்க வந்து திட்டுனா இவன் வந்து நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டை பாஸ்ட பார்த்தா தான் உனக்கு பாஸ்ட் புரியுங்கிற மாதிரி அவனுங்க அடிச்சு நிமித்த ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல இவனுக்கு என்ன புரிஞ்சிட்டு இருக்கானுங்க, 98 ஃபாலோவரை வச்சுக்கிட்டு இவன் போற இந்த ட்விட்டர் வந்து ஏஎஸ்ஜி வந்து உட்காந்து படிச்சிட்டு இருப்பாரா ஹைகோர்ட் விசாரணைக்கு நடுவுல? என்ன நினைச்சிட்டு இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரியல. பாயிண்ட பிடிக்கிறாங்க. யாரு? ஏஹெச்ஜி வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏஹெச்ஜியை தங்களுடைய வக்கீல்னு ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் வந்து ஏஹெச்ஜி சொல்லுகிறார், இதுக்கு எங்களுக்கு டைம் லிமிட்லாம் கிடையாது, நாங்க ஏதாவது எங்க டைம் ஃப்ரேமை தாண்டி வேலை செய்யாம இருந்தா சர்டிபிகேட் கொடுக்காம இருந்தா நீங்க உத்தரவு போடுற நியாயம் இருக்கு, இதற்கு உரிய காலக்கெடுவுக்குள் தான் நாங்க வேலை செய்யறோம், இதற்கான பவர் வந்து சேர்பர்சனுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இவனுக்கு இவ்வளவு நீளமா பேசணும்னா அவனுக்கு என்னன்னு புரியல. அவன் வந்து ஏதோ பாயிண்டா பேசுறாங்க அப்படின்னு தற்குறி 1 வந்து கேக்குறான். தற்குறி 2 வந்து டே ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கிறான்டா, இப்படி எல்லாம் பண்ணுவதற்கு எங்களுக்கு பவர் இருக்கு அப்படின்னு சொல்றான் அப்படின்னு சொன்னா, அப்படின்னா நம்மள கோர்ட்டுக்கே வந்து பேசக்கூடாதுன்னு சொல்றானுங்களா அப்படின்னா, ஆமா அப்ப இதுவும் துரோகம் தான். மொத்த பேர கரூர் மாதிரி போய் கோர்ட் முன்னாடி நிக்க எனக்கு என்ன தெரியலனா, வழக்கமாக இப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா புசி வந்து கூட்டத்தை கூட்டிடுவாரு. சென்னை ஹைகோர்ட்ல இப்பேற்பட்ட சம்பவம் விஜயுடைய அடுத்த படம் தொடர்பான, இன்னும் சொல்ல போனா தாவேகா கட்சியுடைய வாழ்வாசாவா பிரச்சனை இது. இந்த படம் வந்து இல்ல எனக்கு கூட டவுட்டா தான் இருக்குது. ப்ரொடக்ஷன் தரப்பு கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேஸ போட்டு விட்டு ஒரு வக்கீல் அனுப்பிச்சு விட்டு அவங்க பாட்டு டாக்ஸிக்னு ஒரு படம் எடுக்கிறாங்களாம். அந்த படத்தோட ப்ரமோஷன்ல இறங்கிட்டாங்க. ஐயா டாக்ஸிக் தான் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரிஜினலாக எடுக்கக்கூடிய படம். இது வந்து சும்மா இனிஷியல் போட்டுருக்காங்க. இது முழுக்க விஜய் தயாரிக்கக்கூடிய, விஜய் தன்னுடைய மேனேஜரான ரூட் மாபியா ஜெகதீஷ் பழனிசாமி மூலமாக தயாரிக்கக்கூடிய படம். இந்த படத்துக்கு பராசரனை என்கேஜ் பண்றதுல இருந்து எல்லா வேலைகளையும் செய்வது விஜய் தரப்பு தான். கேவிஎனுக்கு இதுல எந்த ஒரு நஷ்டம் இல்ல. அவர்கள் உண்மையிலேயே தயாரிக்கக்கூடிய படம் வந்து டாக்ஸிக் தான். அவங்க அதுக்கு தான் போவாங்க. இவனுக்கு போய் அவரை கடிச்சிட்டு இருக்காங்க.